முக அழகை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஹெர்பலாவும் போடுறேன். நான் வெளியில் காஸ்மெட்டிக்காவும் போடுறேன். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன? போஷாக் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் அந்த மெலோனியன் பாயிண்ட். அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாலே போதுமான விஷயம் தான். அதை தாண்டி நம்ம ஹெர்பலா சில விஷயங்கள் பண்ணால் போதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் அக்குபஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. முகப்பொலிவோடு என்றைக்குமே இளமையாக அப்படியே இருந்துகிட்டே இருப்போம். சரி, இதுக்கு ஹெர்பலா என்ன சார் ரெமெடி? ஸோ ஃபேஸ்க்கு ஆன் பெயின் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட் கிடையாது. ஆக மொத்தத்தில் நம்ம இளமையோடு அட்ராக்ஷனோடு வசீகரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய டெஸ்ட் என்னன்னா, இந்த முக அழகை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஹெர்பலாவும் போடுறேன். நான் வெளியில் காஸ்மெட்டிக்காவும் போடுறேன். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன? உள்ளொலியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள் ஒளி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆறா. இந்த ஆறாவை எப்படி டெவலப் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்பான ஒரு சொல்லுவாங்க இல்லையா? அன்பு என்றும் சொல்லுக்கு அடங்காதவர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அடிமை தான். அன்பை கரெக்டாக நம்ம பிரயோகம் பண்ணோம்னா அதுக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சரியான விகிதத்தில் சரியான அளவில் நம்ம ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அழகென்ற சொல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம உடம்புலேயே இருக்கும். அழகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெலோனியன். அதே ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். ஸ்கின்னுக்கு ஒரு போஷாக்கு இருக்க வேண்டும். போஷாக் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் அந்த மெலோனியன் பாயிண்ட். அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். அதை தாண்டி நம்ம ஹெர்பலா சில விஷயங்கள் பண்ணால் போதும். இன்றைக்கி நான் அந்த பாயிண்ட்ஸ் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ். அழகுக்குனே இறைவன் கொடுத்த பாயிண்ட்ஸ் இந்த மூக்குலேருந்து அப்படி தடவிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கிட்ட ஒரு பள்ளம் இருக்கும். நிறைய இதில் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது பார்த்தவங்க ரிப்பீட்டடாக இருக்கேன்னு கூட யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பள்ளம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் அக்குபஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்தாலே போதுமான விஷயம். அப்போது இந்த 2 ப்ரெஷரு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தாவங்கட்டியில் ஒரு ப்ரெஷரு, அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ் கிட்ட ஒரு ப்ரெஷர். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அதுக்கும் மேலே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா என்ன இணைக்கும் கயிறு. ஒரு மாலை அப்படி இருக்குதுன்னா அந்த ஒரு கயிறு கட்டுவாங்க இல்லையா? அதேமாரி பாருங்கள் 1, 2, 3 கட்டுற மாலை இங்கே தான் இருக்குது. இங்கே இந்த மேடு இருக்குது பார்த்திங்களா? இந்த அப்படியே தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும். அந்த இடத்துல அப்படி அமுக்குனீங்கன்னா ஒரு லைட்டாக அமுக்குனீங்கன்னா ஒரு வலி இருக்கும். அதான் பாயிண்ட். இதையும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பண்ணும் பொழுது ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அங்கே தான் மெலோனியன் பாயிண்ட்டும் இருக்கிறது. அடுத்தது இங்கே இந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்தது இந்த குழி முக்கியம். இந்த இடத்துல நம்ம குழி முக்கியம். அப்புறம் இந்த சிங்கிள் பாயிண்ட் முக்கியம். அதோடைய ஏஞ்சி, அதாவது மாலை அப்படி பூ மாலை மாதிரி வச்சுக்கோங்களேன். கட்டிருக்கிற பாயிண்ட்டு முக்கியம். அது கீழே இருக்கக்கூடிய கலர்ஸில் இன்னொரு முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒன்று தொங்கும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த தாவங்கட்டை சென்டர். எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ண போகும். ரைட் கிளாக் வைஸ் பண்ணாலே போதும். முகப்பொலிவோடு என்றைக்குமே இளமையாக அப்படி இருந்துகிட்டே இருப்போம். சரி, இதுக்கு ஹெர்பலா என்ன சார் ரெமெடி? மகிழம்பூ. அதாவது மகிழ வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகிழம்பூக்கு உண்டு. காஞ்சதாகவே கிடைக்கிது. அந்த மகிழம்பூவை நம்ம பவுடராகவே கிடைக்கிது. வாங்கி ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்க. மகிழம்பூ ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்க. அந்த பவுடரில் நம்ம என்ன பண்ணுறோம்? சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் என்ன? கஸ்தூரி மஞ்சள். ஃபீமேலில் இருந்தால் கஸ்தூரி மஞ்சள், மேலே இருந்தால் வெறும் மகிழம்பூ பவுடரே போதுமான விஷயந்தான். இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. செம்பருத்தி பூ பவுடர் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரத்த செந்தூரம் இருக்குது, எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிவப்பு சந்தனம் சேர்த்துக்கலாம். என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறதா சரி. மெயின் இன்க்ரீடியன்ஸ் மகிழம்பூ. இதை மட்டும் பவுடரில் பொறுமையாக பன்னீர்லேயோ பால்லையோ இல்லை வெறும் தண்ணியிலையோ எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக இதையும் தாண்டி ஃபேஸ்க்கு நிறைய இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெயின் அங்கே எங்கள் ராஜா யாருன்னு கேட்டிங்கனாக்கா மகிழம்பூ. ஸோ இந்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கலவை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் பயன்படுத்தினாலே போதுமான விஷயம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரீங்க, என்ன பிசுக்காக இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது ஹெர்பலா நம்ம யூஸ் பண்ணுறது. ஒன்று ப்ரெஷர் பாயிண்ட் சொன்னேன், இன்னொன்று ஹெர்பலா. இன்னொன்று ரகசியம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கடுகு எண்ணெய். 2 வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லாட்டினா 15 டேஸ்க்கு ஒரு தடவை பஞ்சில் கடுகு எண்ணெயை தொட்டுக்கோங்க. லைட்டாக என்ன பண்ணுறீங்க, மேலே அப்ளை பண்ணுங்கள். சார் எனக்கு ஆயிலி ஃபேஸ் பரவாயில்லையா?
ஒரு தடவை பண்ணுறதுல தப்பே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாத்தையும் அழகாக எடுத்துடும். 1/2 hour ஊற வைங்க. ஊற வச்சுட்டு லைட்டாக பஞ்சால் போட்டு தேய்ன்னு தைச்சிங்கன்னா அங்கே புண்ணு தான் வரும். அழகாக ஒத்தி எடுத்திங்கனாலே போதும், அழுக்கு அத்தனையும் வந்துடும். வண்டியில் போயிருப்பீங்க, வண்டியோட கார்பன் இருக்கும், வண்டியோட புகை இருக்கும், அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வெளில வந்துடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் 15 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த கடுகு எண்ணெய் மிக 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 முக்கியமான ஒன்று. ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னர், அதேமாதிரி மெலோனின் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ரிவைசிங், இது எல்லாமே இந்த கடுகு எண்ணெயில் இருக்குது. ஸோ ஃபேஸ்க்கு ஆன் பெயின் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆக மொத்தத்தில் நம்ம இளமையோடு அட்ராக்ஷனோடு வசீகரம், மகிழம்பூ வசீகரத்தை தரும். ஸோ நேச்சுரலாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணுறோம், அப்புறம் ஹெர்பல்ஸ் ப்ளஸ் கடுகு எண்ணெய் இதெல்லாம் போட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் இருக்காது, ஸ்கின்னாக இருக்கும், நீண்ட நாளைக்கு நம்மளுடைய அழகு மெயின்டைன் ஆகும். இதுதான் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த 3 முறை. இதை செய்தாலே போதுமான விஷயந்தான். அழகுக்கு மேல் அழகு, அதேமாதிரி அட்ராக்ஷன். இன்றைக்கி நமக்கு தேவைக்கூடிய என்ன ஆன்டிஏஜி எல்லாத்துக்கும் என்னென்னலாம் சாப்பிட்லாம், என்னென்னலாம் செய்யலான்னு இருக்கீங்க இல்லையா, இது ஒன்று. இதெல்லாம் தாண்டி நான் உள்ள வழி பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கேரட் ஜூஸ் மேக்ஸிமம் 1 வாரம் கேரட் ஜூஸ், 1 வாரம் பீட்ரூட் ஜூஸ், இது அப்படியே மெயின்டைன் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருப்பீங்க. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் அப்படியே தானே இருக்க, காரணம் பீட்ரூட் ஜூஸ் வந்து அடித்தளத்தை ரூட்டிலேருந்தே எப்பொழுதுமே இளமையாக வச்சுருக்கும். கேரட் ஜூஸ் விட்டமின் சி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மெயின்டைன் பண்ணணும் பூஸ்ட், அதான் உள்ளே எடுக்கக்கூடிய விஷயங்கள். 1 வாரம் பீட்ரூட், 1 வாரம் கேரட். இதை நான் வந்து டெய்லி என்னால் எடுக்க முடியலன்னா எப்போ கிடைக்குதோ ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஒரு 3 நாள், 2 நாள், இப்படி கிடைக்கும் போதெல்லாம் இதை எடுத்துகிட்டே வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ பெரிய பேராற்றல் நம்மளுடைய ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஆர்கன்ஸுக்குமே கிடைக்கும். அதான் உள் ஒளி பெருக்கினால் உள் ஒளியும் உடல் ஒளியும் ஒளி பிரகாசம் எல்லாம் உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ மிக முக்கியமான பதிவு. இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சரி, இல்லை ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.